சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் செங்கல் சூளையில் புதையல் இருப்பதாக கூறி மாந்திரீக பூஜைகள் செய்த போலி சாமியார்கள் 7 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். கொல்லிமலை சாமியார்கள் பெயரில் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்னப்ப நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் விமலா தனது சகோதரர்களுடன் இணைந்து செங்கல் சூளை நடத்தி வருகிறார். செங்கல் சூளையில் நஷ்டம் ஏற்பட்டதால் செய்வதறியாது நின்ற விமலா பரிகார பூஜை செய்ய முடிவெடுத்துள்ளார். அப்போது கொல்லிமலை சாமியார்கள் என்று சுரேஷ்குமார் மற்றும் சரவணன் என இருவர் விமலாவுக்கு அறிமுகமாகியுள்ளனர். இருவரும் மாந்திரீகம் செய்வதில் கில்லாடி என்பது போல நடித்து விமலாவை நம்ப வைத்துள்ளனர். செங்கல் சூளையில் புதையல் உள்ளது என்றும் அதனை எடுக்க சிறப்பு பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்றும் விமலாவிடம் தெரிவித்துள்ளனர். இதற்காக விமலாவை கொல்லிமலை வரவழைத்து சில பல பூஜைகளை சுரேஷ்குமாரும் சரவணனும் சேர்ந்து அவரை முழுமையாக நம்ப வைத்து விட்டனர். பூஜைகள் செய்வதற்கான பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி விமலாவிடமிருந்து சிறுக சிறுக 7.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளனர். ஒரு நாள் விமலாவின் வீட்டில் சாமி சிலைகள் மற்றும் மண்பானை வைத்து சாமியார்கள் சுரேஷ்குமாரும் சரவணனும் மாந்திரீக பூஜைகள் செய்துள்ளனர். பூஜையில் வைத்திருந்த சாமி சிலை மற்றும் மண்பானை உள்ளிட்ட பொருட்களை விமலாவிடம் கொடுத்து 48 அமாவாசை வரை இதனை தொடக்கூடாது என்றும் சுரேஷ்குமாரும் சரவணனும் தெரிவித்துள்ளனர். செங்கல் சூளையில் இருந்த புதையலை எடுத்து பானைக்குள் வைத்து விட்டோம். 48 அமாவாசைக்கு முன்பாகவே நீங்கள் இந்த பானையை திறந்தால் வீட்டில் கஷ்டங்கள் வரும் என்றும் போலி சாமியார்கள் மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் விமலாவின் வீட்டில் பண கஷ்டம் அதிகரிக்கவே வேறு வழியில்லாமல் பானையை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது பானைக்குள் செங்கல் சூளையில் இருந்து எடுத்த களிமண் இருந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சுரேஷ்குமாரும் சரவணனும் போலி சாமியார்கள் என்பதை புரிந்து கொண்ட விமலா உறவினர் வீட்டில் இதே போன்று பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்களை அழைத்திருக்கிறார். இதனை நம்பி வந்த போலி சாமியார்கள் சுரேஷ்குமார் சரவணன் இருவரையும் வாழப்பாடி போலீசில் விமலா பிடித்து கொடுத்து விட்டார். போலீசாரின் விசாரணையில் போலி சாமியார்கள் இருவரும் கொல்லிமலையைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதும் அவர்கள் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இருவரும் விமலாவிடமிருந்து ஜிபே மூலமாக பல கட்டங்களாக 7.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததும் உறுதியானது. இருவரையும் கைது செய்த போலீசார் இது போன்று வேறு யாரிடமும் பணம் மோசடி செய்துள்ளார்களா என விசாரணை நடத்தி வருகின்றனர்.